சிவா திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன். இன்று நாம் காண இருக்கும் திருக்கோயில் அறுபடை வீட்டில் இருக்க சுவாமிமலை முருகன் கோயில். சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயில். இதில் மூலவர் பார்த்திங்கன்னா சுவாமிநாதர் சுப்பையான்னு சொல்கிறாங்க. அம்மன் வள்ளி தெய்வானை, தலவிருட்சம் நெல்லி மரம். தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம், குமாரதாரை, சரவண தீர்த்தம், நேத்திரகுளம், பிரம்ம தீர்த்தம். புராண பெயர் பார்த்திங்கன்னா திருவேரகம். ஊர் சுவாமிமலை, மாவட்டம் தஞ்சாவூர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4வது படைவீடாகும். தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்த பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகும். முருகப்பெருமான் இக்கோயிலில் தகப்பன் சுவாமி என புகழ் பெற்று காணப்படுகிறார். குருவாகி இருந்து அருளியதால் குருமலை என்றும், கந்தாசலம், சிரகிரி, சிவமலை என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோயிலின் மற்றொரு பெயர் திருவேரகம் என அழைக்கப்படுகிறது. இறைவன் இங்கு சுவாமிநாதனாக இருப்பதால் சுவாமிமலை என்று பெயர் நிலை பெற்றுவிட்டது. இங்கு சிவன், சுந்தரேஸ்வரர் தாயார், மீனாட்சி என பெயரில் உள்ளதால் இக்கோயில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் எனவும் அழைக்கப்படுகிறது. மும்மூர்த்திகளில் ஒருவரான படைப்பு கடவுள் பிரம்மாவிற்கு ஒரு சமயம் தான் என்ற கர்வம் தலைக்கேறியது. அனைத்து உயிர்களையும் படைக்கும் தானே முதல்வன் என எண்ணிக்கொண்டார். அதனால் கர்வம் தலைக்கேற ஆணவம் கொண்டார். அதனை அடக்க மனம் கொண்டார் முருகப்பெருமான். கைலாயத்தில் சிவனை தரிசிக்க பிரம்மன் வர நேர்ந்தது. அப்பொழுது ஆணவம் தலைக்கேறிய பிரம்மன் முருகனை பாலந்தானே என அலட்சியமாக நினைத்தார். முருகன் பிரம்மனை அழைத்து பிரணவத்தின் பொருளையும் அதன் தத்துவத்தையும் கூறுமாறு கேட்டார். பிரம்மனால் பதிலளிக்க முடியவில்லை. அதனால் வெகுண்ட முருகன் பிரம்மன் தலையில் குட்டி சிறையில் அடைத்தார். இதனால் படைப்புத் தொழில் பாதிக்கப்பட்டது. சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் அறிந்தவரே, அறியாதவர் அல்ல. பிருகு முனிவர் ஈசனை வேண்டிய தான் ஜீவன் முக்தனாக வேண்டிய கடுந்தவம் புரிந்து வந்தார். தனது தவத்திற்கு இடையூறு ஏற்படாது இருக்க தன் தவத்தை தடுப்பவர்கள் பிரம்ம ஞானத்தை மறக்க கடவது என சாபமிட்டு தவம் செய்யலானார். அவருடைய தவாக்கினி தேவர்களையும் பீடிக்க அவர்கள் மகாவிஷ்ணுவுடன் பரமேஸ்வரனை அணுகி பிரார்த்திக்க சிவபெருமான் தன் திருக்கரத்தை முனிவரின் சிரசில் வைத்து அவருடைய தவாக்கினியை அடக்குகிறார். பிருகு முனிவர் பிரஞ்ஞை அடைந்து கண் விழிக்கிறார். சிவபெருமானை கண்டு வணங்கி மகிழ்கிறார். சிவனும் உன் தவத்தை மெச்சி உன் விருப்பத்தை அருள்கிறேன் என ஆசீர்வதிக்கிறார். பிருகு முனிவர் சிவன் தன் தவத்தை கலைத்ததால் தன்னுடைய சாபம் சிவனை பாதிக்குமே என வருந்தி சிவனிடம் மன்னித்தருளும்படி கேட்கிறார். சிவனும் உன் வாக்கிற்கு பழுது வராது, நான் உன் சாபத்தை மகிழ்வுடன் ஏற்கிறேன் என்று கூறுகிறார். ஆத்மாவை புத்திர நாமசி என்கிறது வேதவாக்கு. அதன்படி தன் பிள்ளையான சுவாமிநாதனிடம் ரிஷியின் வாக்கை உண்மையாக்க சிவன் பிரம்மோபதேசம் செய்து கொள்கிறார். இதுவே சிவனுக்கு பிரணவ பொருள் மறக்க காரணமாகும். தேவர்கள் அனைவரும் சென்று நடந்ததை நடக்க தேவைப்படுவதையும் சிவனிடம் எடுத்து கூறினர். எத்தனையோ திருவிளையாடல்களை நடத்தி எனக்கு இது முருகப்பெருமான் மூலம் வரும் புதிய திருவிளையாடல் என்பதை உணர்ந்தார். முருகனிடம் பிரம்மனை விடுதலை செய்யும்படி கூறினார். பிரணவத்தின் பொருள் கூட தெரியாத பிரம்மனுக்கு படைப்புத் தொழில் எதற்கு என்ற எதிர்கேள்வி கேட்டார் முருகப்பெருமான். பிரம்மனுக்கும் தெரியாத பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என முருகனிடம் கேட்க எனக்கு தெரியும் என்றார் முருகப்பெருமான். அப்படியானால் சொல். சிவன் கேட்க தாம் குருவாகவும் தாங்கள் சிஷ்யனாகவும் இருந்து உபதேசம் பெற வேண்டும், தத்துவ உபதேசம் என கூறினார். முருகப்பெருமானின் திருவிளையாடலில் உச்சக்கட்டம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார் சிவபெருமான். கண்டறிய தானே கண்டேன் என்ற திருநாவுக்கரசரின் பாடலின்படி
தென்கைலாயம் என அழைக்கப்படும் திருவையாற்றில் இருந்துதான் சிவனின் உபதேசம் பயணம் தொடங்கியது. ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரம் கூடிய அற்புதமான நன்னாளில் சக்தி, கணபதி உட்பட தன் படை பரிவாரங்களுடன் புறப்பட்டு நந்தியம்பெருமானை விட்ட இடம் நந்திமதகு என்றும், கணபதியை அமர வைத்த இடம் கணபதி அக்ரகாரம் என்றும், சக்தியை அமர வைத்து உமையாள்புரம் என்றும், சிவபெருமானின் தலையில் உள்ள கங்கையினை அமர வைத்த இடம் கங்காதபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதன் பின்னர் சிவபெருமானும் முருகனும் தனியாக அருகில் உள்ள மண்குன்று மலைப்பகுதியில் ஓம் எனும் பிரணவ பொருள் உபதேச நிகழ்த்திய தலமானதால் சுவாமிக்கே நாதனாக இருந்தமையால் இப்பகுதி சுவாமிமலை என அழைக்கப்படுகிறது. பிற்காலத்தில் இம்மண்குன்றினை கட்டுமலையாக அமைய பெற்றது. இத்தலத்தில் முருகப்பெருமானை தேவர்கள் புடைசூழ வழிபட்ட தேவேந்திரன் தனது நினைவாக ஐராவதத்தினை வெள்ளை யானை முருகப்பெருமானுக்கு வழங்கியதால் மூலவருக்கு முன் இன்றும் ஐராவதம் உள்ளது. முருகன் திருக்கோயில்களில் சன்னதி முன் மயில் காணப்படும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஐராவதம் யானை இருக்கும். தன்னுடன் வரப்பெற்ற தேவர்களில் தமிழ் வருட பெயர் கொண்ட தேவதைகள் 60 பேரை இத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு சேவை செய்ய விட்டு சென்றார். தமிழ் வருட தேவர்கள் 60 பேரும் இத்தலத்தில் முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள் தங்கள் முதுகு மேல் ஏறி தரிசிக்க வேண்டிய பாக்கியம் அருள முருகனிடம் இத்தலத்தில் 60 படிகளாக அமைய பெற்றுள்ளன. நம்ம அந்த கோயிலில் ஏறும்போது பார்த்திங்கன்னா படிக்கட்டில் சைட்லலாம் ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் அந்த நம்ம தமிழ் மாதத்தினுடைய பெயர் இப்பயும் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். காவிரி சுவாமிநாதனை வழிபட்டு இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் தீர்த்தத்தில் நீராடி தரிசிக்க வேண்டும் என பிரார்த்தித்து குமாரதாரை என்கிற பெயரில் இவ்வூரில் தொடர்ந்து இருக்க அருள் பெற்றார். கங்காதேவி முருகனை தரிசித்து தனது பாப விமோசனம் பெற்றதால் தானும் காவிரியுடன் இணைந்து இத்தலத்தில் இருக்க அருள் வேண்டினார். முருகப்பெருமானும் தனது தலத்தில் விருட்சமாக இருக்க அருள் பாலித்தார். கங்காதேவி இத்தலத்தில் தத்தாத்ரி நெல்லிமரம் தல விருட்சமாக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். காவிரி, குமாரதாரை, நேத்திர புஷ்கரணி, சரவண பொய்கை, பிரம்மாட்டன் குளம், வஜ்ர தீர்த்தம் ஆகிய பஞ்ச தீர்த்தங்கள் திருக்கோயில் பகுதியில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் வானரூபமாகவும் சிவபெருமான் ஆவுடை பீடமாகவும் அமையப்பெற்று 4 அடி உயரத்திற்கு இடது கரத்தை தொடையில் அமர்த்தியும் வலது கையில் தன்னுடத்துடன் மார்பில் யாக்யோபியம் பூணுதல் தரித்தும் சிரசில் உச்சி குடுமியுடன் கோவணத்துடன் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஆகிய 3 சக்திகளுடன் கூடிய சக்தி வேலுடன் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை சைவ திருமுறைகளுள் 11ஆம் திருமுறையில் இடம் பெற்றுள்ளதாயினும் சங்க இலக்கியமாக 10 பாட்டில் அது முதலாவதாக விளங்குகிறது. 317 வரிகளை கொண்ட இந்நூலில் முருகவேலின் 6 தித்தலங்கள் போற்றப்படுகின்றன. 4வது வருவது திருஏரகம். இதுவே சுவாமிமலை ஆகும். செந்தமிழ் கந்தக்கடவுளை நித்தமும் அடியார்கள் சிந்திக்க வேண்டி சங்கத்தமிழில் தேனமுதமான திருப்புகழ் பாக்களால் பாடியுள்ளார் அருணகிரிநாத சுவாமிகள். சுவாமிமலையை திருஏரகம் என்று அறுதியிட்டு உறுதியாக காட்டியவர் அருணகிரிநாத சுவாமிகளே ஆவார். தலம் பற்றி 38 திருப்புகழ் பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. இந்நூலில் தோத்திர பகுதியில் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா திருமண வரம், குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம், தீர்க்காயுள், கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம், உயர் படிப்பு, வேலைவாய்ப்பு, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காக பக்தர்கள் பெருமளவில் வருகை தருகின்றனர். சுவாமிநாதனை வழிபட்டால் நமக்கு வரும் இடையூறுகள், நோய்கள், பிராணிகள், பூதம், தீ, நீர், வெள்ளம் செய்த பாவம் ஆகியவற்றால் விளையும் தீமைகள் விலகுகிறது. நேர்த்திக்கடன் பார்த்திங்கன்னா மொட்டை போடுதல், சுவாமிக்கு சந்தன காப்பு, பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம், அன்னதானம் வழங்குவது, நெய் விளக்கு ஏற்றுதல், பால் குடம் எடுத்தல், காவடி எடுத்தல், அபிஷேக ஆராதனைகள் ஆகியவை இத்தலத்து முக்கிய நேர்த்திக்கடன்களாக உள்ளது. சத்துரு தொல்லை இருப்பவர்கள் திருசதை அர்ச்சனை செய்கிறார்கள். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதும் நேர்த்திக்கடனாக இருக்கிறது. வசதி படைத்தவர்கள் கோயில் திருப்பணிக்காக பொருள் தருவதும் வழக்கமாக உள்ளது. டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 6லேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், ஈவினிங் 4லேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். இப்படிப்பட்ட சுவாமிமலை கோயிலில் நமக்கு அப்பர் சன்மார்க்க உழவார் பணி அறக்கட்டளை சார்பாக உழவார் பணி செய்யும் பாக்கியம் கிடைச்சது.
நாங்கள் எல்லாம் நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு வந்தோம். நீங்களும் அருகில் உள்ள கோயிலில் உழவார பணி செய்யுங்க. நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.